என்னடி கோயில் கிளம்பிய வெளியில என்ன அலங்கோல வேணும்? ஏடி முடிய காயமே இல்லடி, என்னடி பண்றது? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. இப்படிதான் கோயிலுக்கு போவாங்க. முடி காயிலடி, நான் என்ன பண்ணட்டும்? அங்க போய் கோயில் தலை செஞ்சிருவா. அதனால என்ன கெட்டு போச்சு? சீப் எல்லாம் கொண்டு வந்து கிளிப் எல்லாம் கொண்டு வந்துக்கிறேன். சரிப்பா, எங்க வண்டிங்க நீ என்னது? இந்த வண்டிதான் பாருங்க கோயிலுக்கு. ஆமா இதுதான் நீங்க வேலைக்காரவும் கரெக்டா காமிக்கிறீங்கடி. வேலைக்கு போல இந்த வண்டி தான், கோயிலுக்குள்ள இந்த வண்டி தானே. ஏன் இந்த வண்டிக்கு என்னங்க நீ பரவாயில்லப்பா, வண்டிக்கு பள்ளிக்கு சொல்றேன். சரிப்பா, ஏறுப்பா. முன்னாடி போயிடலாம். சரி வாங்க. ஏன்டி வெண்ணிலா, ஏன் இப்படி தள்ளுறீங்க? ஏண்டி கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு வந்து ஏன்டி கோயில் பூட்டி வச்சுக்கிறாங்க? கோயில் பூட்டி தானே வச்சிருப்பாங்க, பொங்க வைக்கிறதா தான் திறப்பாங்க. அவ பொங்கல்லாம் இல்லையா இங்க? நேற்று சாயந்தரமா அன்னதானம் கொடுத்துட்டாங்களாமாங்க. நீ அப்ப நேத்து கூட்டு வராம இன்னைக்கே கூட்டு வந்த? நேற்று நைட்டு வருவீங்களா? 10 மணிக்கு வருவீங்களா நீங்க? ஏன் வரமாட்டேன் அப்படின்னா? இன்னைக்குதான் முழு அமாவாசை. சாப்பாடுனா கிளம்பிருட்டான்னு தெரியுமா எனக்கு? சாப்பாடுனா கிளம்பினாலதான் இப்படி இருக்கிறீங்க. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எங்களை எல்லாம் சொன்னா கூட ஒரு நியாயம் உண்டு. என்ன ஒண்ணு சொல்ல, சாப்பாடுல கிளம்பிடுவீங்க. நீங்க உங்களையே சொல்லிக்கிறீங்களே எப்படிங்க? நீ ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. சரி கொஞ்ச நேரம் போருங்க, பக்கத்து கோயில் அன்னதானம் போடுவாங்களாட்டுக்குது. அப்படியா? ஆமாங்க. நீ அது உன்னையே சொல்ல மாட்டியா? அது என்ன பண்ணி இப்படி தள்ளி தள்ளி விடுறீங்க? சொல்ற வாடி போலாம். போலாமா? இப்பதான் ஒலை வச்சிருக்கிறாங்க. ஒலை வச்சிருக்காங்க. ஆமா. உனக்கு நான் ஒலை வைக்க போறேன். எந்திரி சீக்கிரம் வா. எந்திரி எந்திரி எந்திரி. வாடி போலாம். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வைக்க மாட்டேங்குது. இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி மயக்கம் போட்டு விழுகிற கீழே? என்னடி ஆச்சு உனக்கு? சாப்பாடு தானே கூப்பிட்டேன், இப்படி விழுகிற மயக்கம் போட்டு என்னாச்சு? ஐயா பாரு, மயக்கம் போட்டு கீழே விழுகிற, உன்னை தூக்குறேன். அங்க பாரு, அது கூட தெரியாம எப்படி மிச்சர் தின்னுட்டு இருக்கிறாங்க பாரு. நல்ல ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஒரு பையன் நப்பிட்டு வந்து தின்னுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே எங்களுக்கெல்லாம் இல்ல. அதை விட நீ மயக்கம் போட்டு விழுகிற பாரு, தின்னுட்டு இருக்காங்க பாரு. போய் தொலையிட்டாவ அப்படின்னு திங்குறாங்க. இவளுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருங்கடா, தின்னுட்டு உடம்பு தேர்ந்துட்டு. என்ன உங்க அக்கா என்ன இந்த கிளி கிளிக்கிறான்? நீ நான் பண்டி மாதிரி இருக்கிறேன், அவ எரும மாதிரி இருக்கிறா. ஃபேமிலியே கொண்டு போய் குட்டையில கொண்டு. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி பாரு. உங்க அக்கா இவ்வளவு தூரம் பேசிட்டா, இதுக்கு மேல நம்ம உட்காந்துருக்கலாமா? வா போய் அன்னதானம் சாப்பிட்டவள. எங்க போடுறாங்க அன்னதானம்? அன்னதானம் சொல்லி உன்னை இழுத்து இழுக்கு இழுக்கு கீழே மயக்கம் போட்டு விழுகிற. எங்க போடுறாங்க அன்னதானம்? சரி வாடி, சாப்பிட கூட்ட மயக்கம் போட்டு விழுகிற. வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க ஏன் இப்பதான் ஒலை வச்சிருக்கிறாங்க? என்னடி முன்னைய பிடிச்சி இப்பதான் ஒலை வைக்கிறாங்க. நம்மள மாதிரி பெரிய ஒலைய வச்சிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி தெளிவு குண்டாலே சோறக்குவாங்க, குண்டால சோறக்குறாங்க. அப்படியா? அப்ப இன்னைக்கு நைட் இங்கே தங்கிக்கலாமா? இப்ப கிளம்புனுங்க, நீ வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிட்டுலாம் போக வேண்டாம், 3 நேரம் சாப்பிட்டு போயிடலாம். இங்கே வீட்டுல போய் சோறாக்க தேவையில்ல. ஒரு நேரத்துக்கு உனக்கும் வேலை மிச்சம் தானே. ஒரு நேரத்துக்கு தான் கொடுப்பாங்க, 3 வேளையும் இங்கேயே போடுவாங்க. அதெல்லாம் போடுவாங்க. வாசிட்டு சாப்பிட்டு போலாம். வெளியில கடைக்காத ஜூஸ் குடிக்க போலாமா? எங்கேயாவது போ. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. பக்கத்தால எந்த கடையும் இல்லைங்க. நீ ஏன் இங்கெல்லாம் கடையில எதுவும் இல்ல. அப்படி ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ள கூட்டு வந்து விட்டீங்களாட்டு இருக்குதுடி. ஏண்டிட்டு பண்றீங்க? காடுங்க இல்ல. நீ ஏண்டிட்டு பண்ற? என்னடி கொண்டாந்து மூஞ்சி விட்டு வந்துட்டு போறான். அதை கொடுத்ததே பேசு, தின்னுங்க. ரொம்ப பண்ணீங்கன்னா அதையும் புடுங்கிட்டு போயிடலாம். தூக்கி மூஞ்சில எடுத்துட்டு போறான். நல்ல பிள்ளைங்க வச்சுக்கிறீங்க அம்மா. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இப்படியே ஆமா, இதுவும் கிடைக்காம போயிருக்கோண்டா. நான் அப்புறமா தின்னுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாவது எங்காவது வாங்கி. அந்த பாட்டில் கிடந்தது இல்ல, நான் எடுத்துங்க போடு. ஏன்டி தண்ணி இப்படிதான் குடிப்பீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வாட்டர் கேன் எங்காவது பாத்துருக்கீங்களா? இதுல தண்ணி குடிக்கிறதாமா. ஏண்டி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா,
இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த தண்ணி தூக்கி பாருங்க. ஆமா ஆமா, ஒரு சொம்புல குடுக்கலாம், ஒரு கிளாஸ்ல குடுக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குப்பையில கடந்து எடுத்து வந்திருக்கோம். அந்த வாட்டர் கேன கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறேன். ஏன் வெண்ணிலா? வேலைக்கே அந்த வாட்டர் கேன் தானே நீ தண்ணி கொண்டு போகணும். வேலைக்கு இருந்து கொண்டு போவீங்க? நானாவது ஒரு நல்ல வாட்டர் கேன், நான் நல்ல வாட்டர் கேன் நான் வாங்கி தரப்பா. போலாமா? வரைய போலாம். எந்திரிச்சு வரலீங்க. நீ வராட்டி இங்கே உட்காந்துரு, இதையும் எடுத்துக்கலாம். சரி நான் போயிட்டு வரேன். பக்கத்துல எங்க கடை இருக்குதானே யாராவது கூப்பிட்டு ஜூஸ் ஆகி குடிச்சிட்டு வரேன். கிளம்புங்க.